என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உனக்கென சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுமையாக கேட்டுவிட்ட பிறகு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஏனென்றால் உனக்கு நான் சொல்ல நினைக்கும் விஷயம் என்னவென்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த வராகி சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து, அதாவது இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்றுவிட்ட ஒருவரை பற்றி உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். அதாவது இந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்றிருந்தாலும் அவர்களின் ஆத்மா உன்னோடு பேச நினைக்கின்ற ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம், அம்மா சொல்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கும் முழுமையான அர்த்தங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற நாள் முதல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசிவிட நினைக்கிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அந்த ஆத்மாவினுடைய மனதில் தீராத விஷயமாக இருந்து கொண்டிருப்பதனால்தான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைக்கிறது. அப்படியானால் அவர்களின் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பேச நினைக்கின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாய் என்றால், உன்னோடு நான் வருவதை நீ தெரிந்து கொண்டாய் என்றால், நிச்சயமாக இந்த வராகி சொல்வதில் இருக்கும் உண்மையான விஷயங்களையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த காலம் இனி உனக்கு சொல்ல நினைப்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும் அது உனக்கு தெரியாமல் போகாது. உன்னை தேடி வரும் விஷயங்கள் என்னவென்றாலும் அது உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் என்ற எண்ணங்களை எல்லாமும் விடுத்து உடனிருக்கும் இந்த காலம் இனி உனக்கு தரப்போவதை நீ என்னவென்று உணர வேண்டும். நான் இருக்கும் இந்த நாளில் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி இதையெல்லாமும் சொல்ல வேண்டிய அவசியம் எதனால் வந்திருக்கிறது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், உன்னை சுற்றி நடக்கும் உண்மைகளை எப்பொழுதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. இதுபோன்று உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதுமே முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆத்மா உன்னோடு பேச நினைக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த ஆத்மாவினுடைய உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுக்கத்தான் வேண்டும். அவர்களினுடைய உண்மையான எண்ணங்களுக்கு நிச்சயமாக நீ மதிப்பு கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. ஆத்மாவினுடைய அன்பை எல்லோராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாவினுடைய அன்பு எல்லோராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. என்ன இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் என்பதுதானே இங்கு ஒவ்வொருவரினுடைய எண்ணமாக இருக்கும். ஒரு
உயிரற்ற உடலை பார்த்ததுமே அவர்களுக்கு நிச்சயமாக மனிதனுக்குரிய மதிப்பு கிடைப்பதில்லை அல்லவா? இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் என்பதுதானே அவர்களினுடைய நிலையாக மாறுகிறது. அதுபோலத்தான் நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வரும் பல விஷயங்கள் எல்லாமும் உண்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, என்றும் என்றென்றும் எதிலுமே நீ சரியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவினுடைய அன்பை எல்லோராலும் எளிதில் பெற்றுவிட முடியாது. ஒரு ஆத்மா உன்னை தேடி வருவது நிச்சயமாக உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது. அதே நேரம் இவர் சமீபத்தில்தான் இறந்து போனவர் என்று நான் சொல்லும் பொழுதே சில விஷயங்களை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இது போன்ற விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு என்ன தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பொழுதும் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒரு இழப்பு நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இந்த இழப்பை நாம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தில் இவை ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கின்ற இந்த ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் நாம் நிச்சயமாக மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஒரு ஆத்மா உன்னிடத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறது என்றால் அதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த ஆத்மாவினுடைய உணர்வுகள் உன்னை சுற்றி என்னவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரம், உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ சரியாக இனி புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வருவதை நிச்சயமாக என் குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் உன்னுடைய புரிதல்களை எல்லாமும் நீ கைவிடாதே. இந்த உலகத்தில் தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாமல் சென்றவர்களை பற்றி நாம் நினைத்து கலங்குகிறோம் அல்லவா? அவர்களே உன்னை தேடி வந்து நேரில் பேசுகிறார்கள் என்றால் அதையும் தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவுடன் பேசுவதா? இதுவெல்லாமும் சாத்தியமா? இப்படியெல்லாமும் ஒரு விஷயம் நடக்குமா என்ற பல கேள்விகள் உனக்குள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உனக்கு நடக்கிறதே, இதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லையா? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரியவில்லையா? உன்னோடு நான் இருப்பதும் உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து வருவதும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள இங்கு நியாயமில்லை. போனது போனதுதான். இனிமேலாவது என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள உன்னை தயார்படுத்து. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ நிச்சயப்படுத்து. இதுவரையிலும் நாம் யோசித்தது போல
இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாமும் நடந்திருக்கிறது என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் நீ சரியான ஒன்றை நிறைவாக பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்க தெய்வம் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவை எல்லாவற்றிலுமே ஒரு தோல்வி கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று உணர வேண்டும். இந்த தோல்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நம்முடைய விருப்பங்கள் நமக்காக வருகின்ற பொழுது அதை எல்லாமும் நாம் தொலைத்துவிட்டு நின்றிருக்கிறோம். இதுபோலத்தான் சில விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பொழுது இப்பொழுது ஆத்மாவாக இருக்கின்ற இவர்கள் அன்று உன்னோடு இருந்தவர்கள். இவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தை எப்படியெல்லாமும் யோசித்திருக்கிறாய் என்பது அவர்கள் அறிந்த உண்மைதானே. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இது போன்ற காரியங்களை எல்லாமும் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்குள்ளும் பல மாற்றங்கள் வர வேண்டும் என்று எண்ணியவர்கள், உன்னுடைய விடாமுயற்சியை கண்டு மெய் சிலிர்த்து போனவர்கள்தான் இந்த ஆத்மா. இவர்கள் உடனிருக்கும் பொழுது உனக்குள் இருந்த ஒவ்வொரு சிந்தனைகளும் இப்பொழுது உன்னிடத்தில் இருந்து மாறி இருப்பதைக் கண்டு அவர்கள் நிச்சயமாக கலக்கமடைகிறார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் பற்றி சிந்தித்து அவர்கள் அதிகமாக மனக்கலக்கமடைந்து விட்டார்கள். காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு முடிந்து விட்டது. வேண்டியோ வேண்டாமலோ, விரும்பியோ விருப்பப்படாமலோ இப்படித்தான் இவர்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் வந்துவிட்டது. இனி யாராலும் அதை மாற்ற முடியாது. யார் நினைத்தாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இறந்து போன இந்த ஆத்மாவிற்கு உன் வாழ்க்கையின் மீது இருக்கும் அக்கறை உனக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? இவர்களுக்கு உன் மீது இருக்கும் இந்த அக்கறை நிச்சயமாக உனக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? என்னதான் என்று சொல்லி நினைக்கும்படி நீ எந்த ஒரு காரியங்களையும் இதுவரையிலும் செய்யவில்லை. எல்லாமும் இவர்களினுடைய இழப்பிற்கு பிறகுதான் என்பது போன்ற ஒரு தோற்றம் இப்பொழுது உருவாகிவிட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது போன்ற ஒரு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க தொடங்கிவிட்டது. எல்லாமுமாக என்ன கொடுக்கிறது என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நாளில் இனி உன்னோடு தான் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இந்த ஆத்மா உன்னோடு பேச நினைத்த விஷயம் என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் விடாமுயற்சி கொண்ட பிள்ளை இப்பொழுது சோர்ந்து கிடப்பதைக் கண்டு அந்த ஆத்மா மனவேதனை அடைகின்றது. உனக்குள் இருக்கும் எல்லா சிந்தனைகளையும் விடுத்து நீ பல நன்மைகளை பெற முடியாமல் தவித்து நிற்பதைக் கண்டு நிச்சயமாக அந்த ஆத்மா என்னவென்று யோசிக்கிறது என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதுமே உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் அல்லவா? இது போன்ற கால நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எப்பொழுதுமே நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் நீ பின்வாங்கி நிற்பதும், எதற்கெடுத்தாலும் நீ கலங்கி துடிப்பதையும் இந்த ஆத்மாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இந்த ஆத்மா
எப்பொழுதுமே உன்னை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எப்பொழுதுமே உன்னை பற்றி சிந்திக்கிறது என்பதுதான் உண்மை. எந்த நாளிலும் உனக்கு நீ அடையக்கூடிய முயற்சியையும் வெற்றியையும் உன்னோடு இருந்து ரசித்த இந்த ஆத்மா இப்பொழுது நீ இருந்து இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு மிகுந்த வேதனைப்படுகிறது. நீ நினைத்தது போல வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனையிலும் நீ நல்லதை நினைத்து நல்ல விஷயங்களை அடைய நிச்சயமாக சரியாக யோசிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆத்மாவினுடைய எண்ணமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ பின்வாங்கிவிடக்கூடாது என்பதில் அவர்கள் முழுக்க முழுக்க தெளிவான கவனத்தோடு இருக்கிறார்கள். உடனிருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எப்பொழுதுமே நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் என்று இந்த ஆத்மா சொல்கிறது. எந்த ஒரு இழப்பையும் நினைத்து கலங்குவதை விட்டுவிட்டு நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் முன்னெடுத்து செல்ல எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ எப்பொழுதும் போல கவனமாக புரிந்து கொள்ளும் விஷயம், இனி உனக்கு நடப்பதை நல்லபடியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயம். என்ன நடந்தாலும் இனி இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடாதே என்றுதான் அந்த ஆத்மா சொல்கிறது. அந்த ஆத்மா நினைப்பது எல்லாமும் நீ கொஞ்சம் உன்னுடைய முயற்சிகளை இந்த வாழ்க்கையில் கைவிட்டிருப்பதாக அது நினைக்கிறது. உன்னால் முடியக்கூடிய பல விஷயங்களை கூட நீ முடிக்காமல் இருக்கிறாய். உனக்குள் அந்த திறமைகள் இருந்தும் அதை எல்லாமும் கிடப்பில் போட்டிருக்கிறாய் என்றுதான் இந்த ஆத்மா வருத்தப்படுகிறது. நீ இனிமேலாவது சில விஷயங்களை என்னவென்று சரியாக செய்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? பொதுவாகவே இறந்து போனவர்கள் அவர்களும் இந்த உலகத்தில் இறப்பதை நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். ஆனால் அதுதான் விதி எனும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து நகரச் சென்று விடுவார்கள். நீ இருக்கிறாயல்லவா? அப்படியானால் இருக்கின்ற இந்த நாட்களில் நீ நல்ல விஷயங்களை செய்யத்தானே வேண்டும். இந்த வாய்ப்புகளை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ளத்தானே வேண்டும். இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். வாழ்க்கை முழுமையிலும் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும். இந்த ஆத்மாவும் அப்படித்தான் உனக்கு நல்லதை நினைக்க வந்திருக்கிறது. நீ வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறாய் என்றால் அது இந்த ஆத்மாவினுடைய மன வருத்தத்திற்கு ஆளாகும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்குள்ளேயே இருக்கும் சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாகவும் நம்பிக்கையோடும் நீ முன்னெடுத்த வாழ்க்கையை வர வேண்டும் என்பதுதான் அவர்களின் விருப்பம். உனக்காக இதற்காகத்தான் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும்.
உனக்கான நேரம் இனி எப்பொழுதும் போல உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களில் நல்லதை நடத்த துணை இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராகிவிடு என்றுதான் அந்த ஆத்மா கேட்கிறது. அவர்கள் ஆசைப்பட்டது போல நீ நினைத்த பல விஷயங்களை நடத்தி முடிக்க வேண்டும். எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.